காவடின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான தமிழ் பேருனா கால்வடின்னு பேரு. முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமதளத்தில வேலை செஞ்ச ஆள் வந்து மலை மேல ஏறும்போது வீசிங் ப்ராப்ளம்னு ஒண்ணு வரும். ஏன்னா ம். மக்கிய மேல ஏறுனா மூச்சு வரும். 1 ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3 ஃப்ளோர் ஏறுனா மூச்சு வாங்கிடுது எல்லாருக்குமே. ஆமா. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஆக்ஸிஜன் லெவல்ன்றது 3 ஃப்ளோருக்கே நம்மளால ஏற முடியல. மூச்சு வாங்குது சில பேருக்கு. சின்ன குழந்தைக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளங்கள் இருக்கு. அந்த காலத்துல என்னன்னா, முருகனுக்கு ரொம்ப 6 விசேஷம் ரொம்ப முக்கியம். ம். 1 ஆடி கிருத்திகை. ம். ஆடி முடிஞ்சதுன்னா அடுத்து மாசி கிருத்திகை. 6 மாசம் கழிச்சு மாசி மாசம் வரும். ஆடியிலருந்து 6வது மாசம் வந்து மாசி. அது இடையில கந்த சஷ்டி. ம். ஆடி மாசத்துலருந்து 3வது மாசம் புரட்டாசி மாசம் கந்த சஷ்டி. ம். ஐப்பசி மாசத்துல கந்த சஷ்டி வந்துரும். அதுக்கப்புறம் வைகாசி மாசம் விசாகம். விசாகம். ஒரு 6 ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து முருகனுக்கு நடக்குது. ம். இந்த 6 ஃபெஸ்டிவலுக்கும் மக்கள் வந்து மலை ஏறி தான் போணும். அப்போ இந்த மக்கள் மலை ஏறும்போது என்னன்னா, கையில தாங்கி போகும்போது என்னன்னா, கை வலி இதெல்லாம் வரும்போது என்னன்னா, சில ப்ராப்ளங்கள் இருந்தால் தான், ஒரு மூங்கில் கொம்பால இந்த பக்கம் வந்து நிவேத்திய பிரசாதங்கள், அபிஷேக பொருட்களை வந்து சமமா வச்சு, ம். சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக எடுத்து போம்போது தான், இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு எக்சர்சைஸ். ம்.